பாத்தீங்கன்னா நண்பர் உள்ள உட்காந்து வருவாரு. உட்காரும்போது பேக் வந்து முதல்வருடைய ஸ்டாலினுடைய போட்டோ இருக்கும். நீங்க இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்ல இது முடிஞ்சிருச்சு இப்ப நல்லாச்சு கொடுத்துட்டு இருக்கா சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. பின்னால் உள்ள தேதியை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 24வது வருஷம் காமிச்சிருக்கேன். அப்போ இந்த வருஷம் ஒரு பிடிஓ ஆஃபீஸை காட்டணும்னா இந்த வருஷத்துல யார் முதலமைச்சர் இருக்காங்களோ அவங்களோட போட்டோ தான் காட்ட முடியும். இந்த வருஷத்துல வேற யார் இருந்தாலும் அவங்களுடைய போட்டோ தான் வந்திருக்கும். அதனால ஸ்டாலின் சார் போட்டோ காட்டினதுக்கு உள்ளர்த்தம்னு ஒண்ணு கிடையாது. இப்பவும் நடக்குதுங்கிறது தான் நான் கடைசியில பல பிரச்சனைகள் பேசுறது நான் காமிச்சேன். இந்த ஆட்சியும் நடக்குது என்னங்க? இந்த ஆட்சியும் நடக்குது. எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இந்த ஆட்சி இல்ல, எல்லா ஆட்சியிலும் காலாகாலமா நடந்துகிட்டே இருக்குங்கிற ஆதங்கத்துலதான் அந்த படமே பண்ண முடிவெடுக்கும். அதாவது பர்டிகுலரா இந்த ஆட்சி அந்த ஆட்சி சுட்டி காட்ட விரும்பல. எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல. எல்லா ஆட்சியிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேதனையா இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் தொடருதுன்னு சொன்னீங்க. அதனாலதான் சீமானை கூப்பிட்டு கெஸ்டா வர வச்சிருக்கீங்களா? அடுத்தது நீங்க வந்து சரியா செய்வீங்கன்னு அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்ல, மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில உட்காரல. அவங்க எப்பேற்பட்ட ஆட்சி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசுறது நம்ம வந்து ஒரு நம்பகமா நினைக்கலாம். ஆனா நான் அவரை பர்டிகுலரா நான் கூப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். அதுல அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எந்த ஆட்சி நீங்க சொன்னீங்க, இந்த ஆட்சி அந்த ஆட்சி சரி எந்த ஆட்சி சொன்னீங்க. ஆனா வந்து நீங்க வந்து படத்துல ஃபுல்லா தாக்குறதுக்காக ஏடிஎம்பி தான் தாக்கிருக்கீங்க. காலில் விழுந்து அதெல்லாம் நீங்க வந்து சென்சார் என்ன சொன்னாங்க? இல்லைங்க, காலில் நக்கின் போற விஷயம் போட்டுருக்கீங்க. அது நீங்க ஒரு பத்திரிகையாளராக பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து நம்ம ஒரு படத்துல எடுக்கும்போது பண்ணலாமா? இல்ல திமுகவுக்கு எதிராக இதுல இல்ல எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா? இல்ல அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க. நான் கேட்கிற கேள்வினா திமுகவுக்கு எதிராக இல்ல காட்சி இருக்கா இல்லையா? நீங்க நாசுக்கான ஒரு பஞ்ச் நாசுக்கான பொலேர்னு சொல்லியிருக்கேங்க. திமுகவுக்கு எதிராக நான் பொலேர்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்சியும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானையும் நான் பின்னடிக்க தான் செஞ்சிருக்கேன். அதனால பொத்தாம் பொதுவான இதா நான் பண்ணல. அதாவது இப்ப விஜய் சார் சம்பந்தப்பட்ட வசனம் ஒண்ணு வருது படத்துல அப்படின்னா, இப்பேற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்றான், ஆன்லைன் சீட்டாட்டத்துல இருக்கான். இன்னொரு பையன் என்ன கேட்கறான்னா, விஜய் சார் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாரு, தொடையை தட்டி செல்போனை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்து. இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா ஒரு சர்ச்சையை உருவாக்கணும், இவங்களை காயப்படுத்தணும், அவங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமா எனக்கு கிடையாது. ஆனா நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல் இருக்குல்ல, அப்பேற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போக விட்டு இருக்கோம் இருக்குல்ல, அதை சுத்தி காட்டதான் எடுத்தேன். மற்றபடி அதிமுக மேல எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவின் உயிர் தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். பல இடங்கள்ல அவங்களும் தான் அதுல வந்து கொஞ்சம் அந்த அரசியலையும் எனக்கு சொல்லியிருக்கேன். அதனால சொல்றேன், பாரபட்சம் பார்க்கல. பர்டிகுலரா அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கம் கண்டிப்பா கிடையாது. கதை சொல்லும் போது சார், அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து ஒரு நிர்வாணமா ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருப்பீங்க. அவர் எப்படி ஒத்துக்கினாரு? இல்ல, நான் அவருக்கு ஒத்துக்கலதான் பிரச்சனை. இதுக்கு இல்ல, அவர் வந்து அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கல. நான் தான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்ல. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் ஓகே, பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு அழுக்கு சட்டை கொடுக்குற அப்படின்லாம் கேட்டாரு. அப்பதான் பல பிரசிடென்ட்களை நான் அவர் காமிச்சேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடென்ட்லாம் பாருங்க சார், அந்த நிக்கிறார் பாருங்க அந்த கார்னர்ல, பரவாயில்ல நானும் உங்களுக்கு அழுக்கு சட்டை கொடுத்துருக்கேன். அந்த மக்கள் அவருக்கு சட்டையே கொடுக்கல. சட்டையே போடாம ஒரு பிரசிடென்ட் நின்றுட்டு இருந்தார், ஒரு தலித் பிரசிடென்ட். அதை நான் காமிச்ச ஸ்பாட்ல சாருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி ஆதிக்க வெறியில உள்ளவங்க என்னெல்லாம் செய்யறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய அவர் சொல்லிட்டே இருப்பேன். அவர் மனசுக்குள்ள நான் கடத்தினா தான் அவருடைய உடல் வெளிப்பாட நான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாண காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார். நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்ட நீங்க சொன்னீங்க, ஒரு கழிவறையில பிடிச்சு தள்ளுவாங்க. அது உண்மையான கழிவறை, பொதுமக்கள் பயன்படுத்துற கழிவறை. அந்த கழிவறையில பிடிச்சு தரப்ப செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் இந்த பிரச்சனை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அதே பாத்ரூம்ல என்ன பிடிச்சு தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பா மாறி இருந்தார். ஒரு சமூகத்தை தூக்கி பிடிங்க, மற்ற சமூகங்களை மட்டம் தட்டாம உங்களால படம் எடுக்க முடியாது. எங்க மட்டம் தட்டி இருக்கேன்? எந்த இடத்துல மட்டம் தட்டி சமூகம் நீங்க சொல்லல. ஆனா வந்து ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, மற்ற சமூகங்களை தூக்கி பிடிக்கிற சமூகம்னு சொல்லாமலே தூக்கி பிடிக்க. எங்க தூக்கி பிடிக்கிறேன்? ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறீங்களா? எங்க தூக்கி பிடிக்கிறேன்? இல்ல சார், எந்த சமுதாயத்தையும் தூக்கியும் பிடிக்கல, இறக்கியும் பிடிக்கல. என்ன சார் இன்னைக்கு வந்து பதவியில இருக்கிறவங்க இவங்க பதவியை வந்து அவங்க இருந்து புடிங்கிட்டு அந்த பதவி வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்கன்னு காட்டிருக்கீங்களா? எங்க நடக்குதா? எங்க நடக்குது? நடக்கிற பிரசிடென்ட்ல தான் வரிசை அடிக்கிருக்கேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு கரண்ட் பிரசிடென்ட்ங்க, இன்னைக்கு சிட்டிங் பிரசிடென்ட். அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்ல, நான் காமிச்சது 6 பிரசிடென்ட், 150 பிரசிடென்ட்ல காட்ட நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் உங்கள்ட்ட முகப்பிளே போட்டேன். இப்ப ஏற்பட்ட அவலம் இந்த காலத்துல நடக்குதான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை கையை பிடிச்சு அடிச்சு போய் காட்ட தயார் போட்டு சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது. இல்ல சார், படங்களுக்காக பல பேர் அப்படி பண்றாங்க. யாரையா ஒருத்தவங்க மட்டம் தட்டிட்டு யாரையா ஒருத்தவங்க தூக்கி பிடிச்சு படம் பண்றாங்க. சரி, நிறைய படங்கள் ஒரு 5 வருஷ காலமா அப்படிதான் வருது. அந்த வரிசையில தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க, நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா நோக்கம் கிடையாது, நிச்சயமா கிடையாதுன்னு அப்படி ஒரு உள்ளர்த்தம் நீங்க கற்பிச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. சீன்ல வந்து ஒரு சுதந்திர கொடியை ஏற்றுறதுக்காக பிளாக் ஏற்றுக்காக போய் நிற்பாரு.
அது உண்மையா போன இதுல நடந்தது, இண்டிபெண்டன்ஸ் நடந்தது, இந்த ஆட்சியிலே நடந்துட்டு இருந்துச்சு. அதுல இன்னொரு அவலம் வந்தது, அதையே சுட்டி காட்டல. என்ன அவலம்? டாஸ்மாக் உடைய வருமானம் அதிகமா வந்ததுனால அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்களே, அதே சுதந்திரம் இல்ல அப்படி சொல்லணும்னா நிறைய பிரச்சனையை சொல்லலாங்க. நான் அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த இதே ஒரு பண்ணு, நீ ஒன்று டைரக்ட் பண்ணி பண்ணு. சமுதாய உயர்வு தாழ்வு படங்கள் நிறைய வந்திருக்கு. சமுதாய உயர்வு தாழ்வு குறித்து நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடியவும் அங்க அடக்கப்படுறாங்கன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நீங்க கையில எடுத்து பண்ணிருக்கீங்க. எப்படி தோணுச்சு? இல்ல நான் என்ன சொன்னா, ஒரு இடஒதுக்கீடுங்கிறது எதுக்குங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும், மேல கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்க போலியாக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்துக்கு வந்தும் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனா அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுத்துற மாதிரி, பேருக்காக இயங்குற மாதிரி, அதை சுட்டி காட்டுறது. மற்றபடி ஜாதி அரசியலை நான் கொண்டு வரவே கிடையாது. ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்துல எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தனை கைதூக்கி ஒரு விஷயம். ஆனா அது பேரளவுக்கு மட்டும் இருக்கு. இத்தனை வருஷ காலத்துல அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரையா சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்ன போல மாற்றங்கள் ஏற்பட்டா இதெல்லாம் மாறும் நினைக்கிறீங்க? என்னங்க சமுதாயத்தை எது போல மாற்றங்கள் முதல்ல இல்ல ஆட்சிக்கு வந்தவங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும். இப்ப நான் சொல்றது என்னன்னா, மொத்த தமிழ்நாட்டுல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? ஒரு 200 பேர் இருப்பாங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 15-20 பேர் இருப்பாங்களா? அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க. தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் 2 தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க. ஒரு நொடியில ஒரு உத்தரவுல மாறப்போற விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சி இல்லைங்க, எந்த ஆட்சியுமே நான் கேட்கிற கேள்வி அதான். அப்போ ஒரு கையெழுத்துல, ஒரு பேச்சுல, ஒரு உத்தரவுல நீங்க இந்த தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்? அதை நான் படத்துல ஆவேசமா கேட்கல, நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். ஏன்னா படத்துல வன்முறை நிறைய இருக்கு, சரிங்களா? ஆனா ஒரு போலீஸ் கூட இல்ல காட்டவே இல்லை. இன்னொரு காரணமா பண்ணீங்களா இல்ல காட்டக்கூட ஒரு இல்லைங்க. போலீஸ் நோக்கி போறப்ப அதுலதான் கடைசியா ஒரு அம்மா பேசுவாங்க, போலீஸ் எல்லாம் பேருக்கு தான்ப்பா இருக்கு, எங்க குற்றச்சாட்டு எதுவுமே எடுபட மாட்டேங்குது அப்படின்னு. நீங்க கிராமப்புற பகுதியில் தயவு பண்ணி போங்க. இன்னைக்கு நகர பகுதியில 1000 ரோந்து வர்ற போலீஸ் கிராம பகுதியில எங்கிட்ட எட்டி பாக்குதா? எட்டி பாக்குறதே கிடையாது. ஒரு வீடியோ கேட்கறாரு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவர் பண்ணல. அப்ப பண்ணுனாலுமே நடவடிக்கை எடுக்காதப்போ, பண்ணாதப்ப எந்த போலீஸ் தேடி வரும்? இன்னொன்னு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஊர்ல இருந்துட முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நீங்க இருந்துட முடியுமாங்கிறது இருக்கு. இன்னொன்னு, அதனாலதான் சொல்ற, தோப்புக்குடிகளோட வாழ்க்கை, பிறர் நிலத்தை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம மனசுல பட்டதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப நான் துணிஞ்சு வெளில போனா எங்க அப்பா என்னை கையை பிடிச்சி இழுத்துருவாரு, வீட்டுல உட்காருன்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் அது பட்ட காட்சியில நான் வைக்கல. ஊராட்சி மன்ற தலைவருக்கே எப்படி இருக்கீங்க? போன ஆட்சியில பார்த்தா சபாநாயகர் அந்த குடும்பம் நடந்ததுல தனபால் அப்படி தனபாலுக்கு குடும்பம் அவருடைய ஃபங்க்ஷன் வச்சு அவர் சாப்பாடு போட்டு அவங்க மினிஸ்டர் சாப்பிடல. அதுதான் தனபால் சாருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் குடும்பம் நடந்ததுனாலதான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டார். அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சரே அவங்கள பார்த்தாலும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சாரை சபாநாயகர் ஆக்கினாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நந்தன் ஃப்ரெஷ் ஷோ நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு பாராட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த படத்துல நடிச்சதுலாம் சொல்லிட்டே இருந்திருப்போம், அந்த கேரக்டரா மாறி இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம். எனக்கு இது புது அனுபவமா இருந்தது. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொல்றதுதான், இது ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். அது இயக்குனர் சரவணன் என்ன நடக்குமோ அது அப்படியே தான், எதையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே இந்த கதையை அப்படியே கொண்டு வந்தது தான் இது. எல்லாம் கேட்ட மாதிரி எப்படி திருப்பி அடிப்பீங்க கிளைமேக்ஸில் தான் அந்த இதை சொல்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்னுடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜிப்ரானோட மியூசிக் எனக்கு ரொம்ப, அதை நாங்கள் எடுத்ததை விட ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பண்ணியிருக்காரு. கட்டரும்பு அவரெல்லாம் இன்னும் வெளியில் வந்தால் வெளுத்துருவான் முழுக்க, எனக்கே வெறுப்பாக தான் இருக்கும். அப்படி அருமையாக நடிச்சிருந்தார். அவருக்கும் இது பண்ணியிருக்கோம். ஸ்ருதி. ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த படம் சரவணன் ஒரு அருமையான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த கேரக்டராக அதில் வாழ்ந்திருக்கோம், அதில் இருந்திருக்கோன்றது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஹீரோயின் பேசுவாங்க, கடைசி டைரக்டர் பேசுவாங்க. எந்த கேள்வினாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நந்தன் படம் பார்த்து வந்திருக்கீங்க. நல்ல படங்கள்ல நீங்க எப்பவுமே மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்க மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். அண்ட் இதுக்கு வாய்ப்பளிச்ச சசிகுமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க்யூ. இப்போ எல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எக்ஸாக்டாக நாங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருது. அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் இந்த படம் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்ஸ். அண்ட் சரவணனுக்கு கண்டிப்பாக அவரோட நம்பிக்கையை எனக்கு சில இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக மியூசிக் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார்.
ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த படத்தை ஒரு வாழ்வியலாக மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய வழி இது நான் பார்த்துருக்கேன்னு சார் சொன்னாங்க. நிறைய தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போதான் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே நல்ல விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஹிராசரம் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சசிகுமார் சார், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் ஆதரிப்பீங்க. இந்த படத்தையும் ஆதரிக்க வைக்கணும், கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி பார்த்த பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். நான் வந்து சினிமாவை பெரிய ஊடகமாக தான் பார்க்குறேன். வலிமையான ஊடகமாக, பெரிய ஊடகமாக பார்க்குறேன். அதனால தான் என் மனசில் பட்ட பல காலமாக என்னை துரத்தில் ஒரு விஷயத்தை படமாக்கியிருக்கேன். அது எந்த இடத்துலையும் பிரச்சாரமாகவோ பரப்புரையாவோ இல்லாத மாதிரி ஒரு கதையாக அதை உருவம் பண்ணி அதில் சசிகுமார் மாதிரி சார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனரஞ்சக படைப்பாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரம் இது ஒரு கொண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்த்துகிற வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். இதில் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து, நான் எந்த இடத்துல கைத்தட்டிங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டினீங்க, எந்த இடத்துல நீங்கள் கண் கழுவுங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல கண் கழுங்குனீங்க. அதுதான் ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பை சரியாக எடுத்திருக்காங்கிறதுக்கான சாட்சி. இதுக்கு மிகப்பெரிய உதவியாக தன்னையே ஒப்படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ அர்ப்பணிப்பாக நடந்துக்கிட்டாரு. எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. முக்கிய பாத்திரமாக நடித்த உறுதி பெரியசாமி, பாலாஜி செக்யூர் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு மாற்றினது ஜிப்ரான் சாரோட மியூசிக் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் எடுத்த படத்தை எனக்கே அவர் வியப்பாக காட்டினவர். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு உழைப்பில் குறிப்பாக என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க, ஒளிப்பதிவாளர் சரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உணர்த்துகிற வழியை, இது உணர்த்துகிற பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது.